ஹை ஃப்ரெண்ட்ஸ், கொடூரத்துக்கு இன்னொரு பெயர் அடால்ஃப் ஹிட்லர். உலகம் முழுவதையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க ஆசைப்பட்டாரு. இன்னும் சொல்லப்போனா இறந்து போக கூட தயாரா இருந்தாரு. ஆனா தோல்வியை மட்டும் ஒப்புக்கொள்ளவே இல்லை. இந்த ஜெர்மன் சர்வாதிகாரி கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை ரொம்ப கொடூரமா சித்திரவதை செய்து சாகடிச்சாரு. ஹிட்லர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வர யூதர்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையை கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. எதுக்காக ஹிட்லர் யூத மதத்தை சேர்ந்த மக்களை அந்த அளவுக்கு வெறுத்தாரு? யூதர்களுக்கும் ஹிட்லருக்கும் என்ன சம்பந்தம்? கேஸ் சேம்பர்ஸ்ல அந்த அப்பாவி மக்களை என்ன செய்வாங்க? அப்படி யூதர்களுக்கு ஹிட்லர் பண்ண கொடூரமான கதையை பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யூத மதம் உலக வரலாற்றில் ஒரு பழமையான மதமாக கருதப்படுது. இந்த யூத மதம் பண்டைய இஸ்ரேலியர்களுக்கு சொந்தமானது. 1920 காலகட்டங்களில் யூரோப்பியன் தேசங்களில் இந்த மதத்தை சேர்ந்த மக்கள் தான் உயர்ந்த பதவியில் இருந்தாங்க. அதாவது டாக்டர்ஸ், பொலிட்டிஷியன்ஸ், சயின்டிஸ்ட். ஏன்னா இந்த மதத்தை சேர்ந்த எல்லாருமே பெரிய பெரிய படிப்பை படித்தவங்க. ஆனால் ஹிட்லருக்கு யூதர்களை சுத்தமாக பிடிக்காது. அவங்கள இந்த பூமியிலிருந்து அடியோடு அழிக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. யூரோப்பியன் சொசைட்டியிலிருந்து இந்த யூத மதத்தை இல்லாமல் பண்ணுறது தான் ஹிட்லரின் முதல் ஆசை. யூதர்களை வெறுக்கிற அந்த வெறுப்பு அவரோட சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சுது. ஹிட்லரின் குழந்தை பருவத்திலேயே தன்னோட அப்பா இறந்ததால வாட்டர் கலர்ஸ் மற்றும் போஸ்ட் கார்ட்ஸ் விற்கிற சின்ன சின்ன கூலி வேலைகளை செய்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாரு. வாட்டர் கலர்ஸ்னா ஹிட்லருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எப்படியாவது தான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. தன்னோட இளம் வயதுல ஆஸ்திரியாவின் கேபிட்டலான வியனால இருக்கிற அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற காலேஜில் 2 முறை அப்ளை பண்ணாரு. ஆனால் துரதிருஷ்டவசமா ஹிட்லருக்கு அங்கே சீட் கிடைக்கல. அந்த அகாடமியின் டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, நீ வரைஞ்ச நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் அழகா இருக்கு, ஆனா உன்னால மனிதர்களோட முகத்தை சரியா வரைய முடியாதுன்னு. இதனால ஹிட்லருக்கு ஏமாற்றமும் அந்த டைரக்டர் மேல ஒரு விதமான வெறுப்பும் உண்டானது. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆர்ட்ஸ் அகாடமியின் டைரக்டர் ஒரு யூதர். ஹிட்லரின் தாய் பிரெஸ்ட் கேன்சரால இறந்து போனாங்க. அப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் கூட ஒரு யூதர். அந்த டாக்டரின் அலட்சியத்தால தான் அவரோட அம்மா இறந்து போனாங்கன்னு பலமா நம்பினாரு. அதுக்கப்புறம் தான் முழு யூத சமுதாயத்தையும் வெறுக்க ஆரம்பிச்சாரு. முதலாம் உலக போர் சமயத்துல ராணுவத்துல இணைந்து எதிரி நாட்டு வீரர்களை துவம்சம் பண்ணாரு. இந்த வேலை ஹிட்லருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி ஒரு போர்ல ஹிட்லருக்கு ரொம்ப மோசமா அடிபட்டதால அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாரு. அந்த சமயத்துல ஜெர்மனி அரசாங்கம் தனக்கு மரியாதை செலுத்துற மாதிரியான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெடல் தந்தாங்க. இது ஹிட்லருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. முதலாம் உலக போர்ல ஜெர்மனியால ஜெயிக்க முடியாதுன்னு முன்கூட்டியே தோல்வியை ஒப்புக்கொண்டாங்க. இந்த முடிவு ஹிட்லருக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த சமயத்துல ஜெர்மனியின் அரசியல்ல யூதர்கள் அதிகமா இருந்தாங்க. யூதர்களால தான் ஜெர்மனினால முன்னேற முடியலன்னு நினைச்சாரு. ஒரு கட்டத்துல யூதர்களே இந்த பூமியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாரு. ஆனா யூரோப்ல யூதர்களை வெறுத்த முதல் நபர் ஹிட்லர் இல்ல. அதுக்கும் முன்னாடி யூத மதத்துக்கு விரோதமாக நிறைய போராட்டங்கள் வரலாற்றில் நடந்திருக்கு. முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1928 ஜெர்மனியின் பொருளாதாரம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அரசியல்ல கூட நிறைய பிரச்சனைகள் உருவானது. அந்த சமயத்துல தான் நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி, அதாவது நாசி பார்ட்டியை ஆரம்பிச்சாங்க. இந்த பார்ட்டியை ஆரம்பிச்ச நபருக்கும் ஹிட்லருக்கும் ஒரே மாதிரியான ஐடியாலஜி இருந்ததால ஹிட்லர் கூட இந்த பார்ட்டியில சேர்ந்தாரு. ஆரம்ப காலத்திலேயே ஹிட்லரின் பேச்சு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால ஜெர்மனி மக்கள் ஹிட்லரையும் ஹிட்லரின் பேச்சையும் அதிகமா விரும்பினாங்க. மெதுவா ஹிட்லர் நாசி பார்ட்டியின் ஒரு முக்கியமான நபரா மாறினாரு. இந்த நாசி பார்ட்டியின் உதவியால ஒரு புது அரசாங்கத்தையே உருவாக்கினாரு. 1933 ஹிட்லர் ஜெர்மனியின் சான்சலர் ஆனாரு. அதாவது இது நம்முடைய தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் பதவி மாதிரியானது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் இல்லாமலேயே அந்த தேசத்தை ஆட்சி செய்யற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. இங்க இருந்து தான் நாசி பார்ட்டியின் ஹிட்லரின் சர்வாதிகாரம் ஆரம்பிச்சது. முழு அதிகாரம் ஹிட்லர் கைக்கு வந்த உடனே யூதர்களின் வியாபாரத்தை முடக்கினாரு. மெதுவா அவங்கள எல்லா சிவில் சர்வீசஸ்ல இருந்து பணி நீக்கம் செஞ்சாரு. வெறும் ஒரு மாதத்திலேயே எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லையும் யூத மதத்தை சேர்ந்த மாணவர்கள் இவ்வளோ பேர் தான் படிக்க முடியும்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாரு.
அது மட்டும் இல்லாமல் யூத பத்திரிகையாளர்கள் நாசி பார்ட்டியை பற்றி எழுதிய புத்தகங்கள் எந்தெந்த லைப்ரரியில் இருக்கோ அதை எல்லாத்தையும் அடியோடு அழிச்சாரு. 1935 நியூரம்பர்க் லாவை அறிவிச்சாரு. ஜெர்மன் மக்களின் மதிப்பை அதிகரிக்கவும் யூத மக்களை அவமதிக்கிறது தான் இந்த சட்டத்தின் முக்கிய குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின் மூலமா ஜெர்மானியர்கள் மற்றும் யூதர்களிடையே திருமணம் நடக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டுச்சு. பியூர் ஜெர்மன்ஸுக்கு மட்டும்தான் அரசியலில் அதிகாரம் இருந்துச்சு. யூதர்கள் ஒரு சாதாரண குடிமக்களாக வாழ ஆரம்பித்தாங்க. ஹிட்லர் கொண்டு வந்த நியூரம்பர்க் சட்டத்தால் யூதர்களும் ஜெர்மானியர்களும் பிரிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் யூதர்கள் வாழ்ந்த வீடுகளை அழிச்சாங்க. நூற்றுக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 1933 இருந்து 1939 வரைக்கும் லட்சக்கணக்கான யூதர்கள் ஜெர்மனியை விட்டு வெளியேறினாங்க. ஆனால் அந்த நாட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. யூதர்களை ஒரு ஒதுக்கப்பட்ட மக்கள் மாதிரி நடத்த ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்கள தேட்டருக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ட்ரெயினில் அவங்கள ஒரு தனி கம்பார்ட்மெண்ட்டில் பயணிக்க நிர்பந்திப்பாங்க. ஸ்கூல்ஸில் படிக்கிற எல்லா யூதர்களும் நிறுத்தப்பட்டாங்க. அதே போல் ஜெர்மனி அரசாங்கம் காலேஜில் படிக்கிற யூதர்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் தராமல் பாதிலேயே நிறுத்திட்டாங்க. 1939 ஜெர்மனி 2ஆம் உலகப் போரை ஆரம்பித்து போலண்டின் சில பாகத்தை ஆக்கிரமிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனியை சேர்ந்த போலீஸ் போலண்டில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களை கூட விட்டு வைக்காம அவங்கள ஜெர்மனியில் இருக்கிற கெட் ஹவுஸ்க்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாங்க. கெட் ஹவுஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயரமான சுவர்களுக்கு நடுவில் சாதாரண மக்கள் கிட்ட இருந்து பிரித்து வைக்கிற ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட இடம். போலாண்டில் இருந்த யூதர்களின் சொத்துக்களை ஜெர்மன்ஸுக்கு அப்படி இல்லைனா மற்ற போலாண்ட் மக்களுக்கு வலுக்கட்டாயமாக தந்தாங்க. அப்படி எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாமல் யூதர்கள் நோய், பஞ்சம், பசியால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 1940 காலகட்டங்களில் ஜெர்மனி இராணுவம் டென்மார்க், நார்வே, நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம் மற்றும் பிரான்ஸ் மாதிரியான நாடுகளை ஆக்கிரமித்து ஹிட்லரின் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாங்க. அப்படி 1941 இந்த எல்லா நாடுகளில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்களும் ஜெர்மனியின் கெட் ஹவுஸ்க்கு வலுக்கட்டாயமாக கொண்டு வரப்பட்டாங்க. அதே வருஷத்துல சோவியத் யூனியனை ஜெர்மனி தாக்கியது. அந்த சமயத்தில் சோவியத்தை சேர்ந்த 5 லட்சத்துக்கும் அதிகமான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. 1941 இருந்து ஜெர்மனி ஆக்கிரமிச்ச அதோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்த எல்லா தேசங்களில் வாழ்ந்துட்டு இருந்த ஒவ்வொரு யூதனோட கையில் எல்லோ கலர் ஸ்டாரை டேட்டூ மாதிரி போட்டாங்க. ஏன்னா மற்ற பொதுமக்கள் கிட்ட இருந்து அவங்கள ரொம்ப ஈஸியாக வித்தியாசம் கண்டுபிடிக்க. 1942 ஹிட்லர் கிட்ட வேலை செஞ்ச ஒரு டாப் கமாண்டர் ரொம்ப கொடூரமானவன். அவன் தான் யூதர்களை கொத்து கொத்தா அழிக்கிற ஒரு மோசமான திட்டத்தை ஹிட்லர் கிட்ட செய்ய சொல்லியிருக்கான். அதே வருஷத்துல நாசிஸ் போலாண்டில் மரண தண்டனையை அறிவிச்சாங்க. அதை தான் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான யூதர்களை ரொம்ப இறுக்கமாக இருக்கிற ரயில் பெட்டிகளில் ஏற்றி பல நாட்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாமல் பயணிக்க வச்சாங்க. அப்படி அந்த பயணத்தின் பாதிலேயே நிறைய பேர் இறந்து போனாங்க. இது ஜெர்மனி இராணுவத்துக்கு குறைந்த செலவில் அதிக பிணங்களை உற்பத்தி செய்கிற ஒரு வெற்றிகரமான திட்டமாக அமைஞ்சுது. சில சமயங்களில் நாசிஸ் மொபைல் கேஸ் வேன்ஸை பயன்படுத்தினாங்க. முக்கியமாக ரொம்ப ஆபத்தான கேஸான ஜைக்ளான் பி அப்படிங்கிற ஹைட்ரோஜன் சைனைடை பயன்படுத்தினாங்க. அப்படி இந்த கேஸில் இருக்கிற விஷத்தன்மை வெறும் சில நிமிஷங்களில் நுரையீரல் மற்றும் இதயத்தை செயலிழக்க செய்யும். கர்ப்பிணி பெண்களை, சின்ன பசங்களை, முதியவர்களை, மாற்றுத்திறனாளிகளை இந்த கேஸ் சேம்பர்ஸ்குள்ளே அனுப்பி உடனே சாகடிப்பாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள மட்டும் தொழிலாளர்களாக ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய வைப்பாங்க. வெறும் இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் மட்டுமே சுமார் 27 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. ஜெர்மனியை தவிர கிட்டத்தட்ட 21 நாடுகளில் வாழ்ந்துட்டு இருந்த யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. முக்கியமாக ஹங்கேரி தேசத்தில் தான் இந்த கொடூரம் உச்சக்கட்டத்தில் நடந்தது. ஹிட்லரின் இந்த கொடூரமான சர்வாதிகாரத்தால் மொத்தமாக 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. 2ஆம் உலகப் போரின் கடைசி கட்டத்தில் ஜெர்மனியை எதிரி நாடுகள் சுற்றி வளைச்சாங்க. தோல்வியை ஏற்க மறுத்த ஹிட்லர் அடுத்து என்ன பண்ணாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஜெர்மனி சரணடைந்தாங்க. கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் பிடிபட்டிருந்த யூதர்கள் விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. மெதுவாக அவங்களோட சமுதாயம் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சுது. பாருங்க, ஒரு சின்ன வெறுப்பு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையே அழிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஹிட்லர் எதுக்காக யூதர்களை வெறுத்தாரு அப்படிங்கிற கதையை இப்போதான் நான் முதல் முறையாக கேட்டேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.